4 மாசமா நீங்க லோன் கட்டல, அது இங்க யாரும் கேட்கல, நீங்களும் அதை பத்தி கவலைப்படல. ஆனா இந்த ஆபீஸ்ல உங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் ஸ்டாஃப்னு ஒரு நல்ல பேர், இடியாட்டிக். இது பாருங்க, நான் சொல்றதுதான் முடிவு. 4 மாசத்துல உங்க லோன் முழுக்க கிளியர் ஆகணும், அவ்வளவுதான். மிஸ்டர் கிருஷ்ணன் சார், இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம இருந்ததுக்கு நான் உங்களுக்கு ஒரு மெமோ கொடுக்கணும். ஐயோ, பட் நான் கொடுக்கல. ஜஸ்ட் வார்ன் பண்ண. கம்பெனி பணத்தை தர்மம் பண்றதுக்காக நான் இங்க யாருக்கும் சம்பளம் கொடுக்கல, புரியுதா? புரியுது சார், புரியுது சார். சார், நீங்க ரூல்ஸ் பேசுறீங்க, என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன நம்பி ஒரு குடும்பம் இருக்கு. எப்படி சார் வெறும் 500 ரூபாயில? அபி ப்ளீஸ் ஸ்டாப் இட். ஜஸ்ட் ஸ்டாப் இட் ஐ சே. இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் பேசுறதெல்லாம் அந்த பழைய பாஸ் கிட்ட வச்சுக்கோங்க. அவர்தான் பழைய மகாராஜா மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு நிறைய தர்மங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நான் அப்படி இல்ல. இனிமே இந்த கம்பெனில இது மாதிரி சிறுபலைத்தனமான சென்டிமெண்ட்ஸ்க்கு இடமே கிடையாது. ஓகே சார். பழைய பாஸ் ஏழையா பிறந்து சுயமா உழைச்சு முன்னேறினவர். அவருக்கு எங்க மாதிரி ஆட்களோட கஷ்டம் புரியும். ஆனா நீங்க பணக்காரராகவே பிறந்துட்டீங்க. அதான் இதெல்லாம் உங்களுக்கு சிறுபிள்ளைத்தனமா தெரியுது. You may be right, Mrs. Abhi, but you know something? Boss is always right. நீங்க மிடில் கிளாஸ், நான் அப்பர் கிளாஸ். சோ உங்களோட சென்டிமெண்ட்ஸ் பாதிக்காது. ரொம்ப நேச்சுரலான விஷயம் இல்லையா? அப்புறம் நமக்குள்ள பொதுவான அம்சம் எதுவுமே கிடையாது. சோ எனக்கு உங்களோட சென்டிமெண்ட்ஸ் அபத்தமா படுறது நியாயமான விஷயம் தானே? ஓகே, நான் சொன்னது மட்டும் செய்யுங்க. You may go. 1 minute, Abhi. நமக்குள்ள பொதுவான அம்சம் எதுவும் கிடையாது சொன்னேன்ல, அது தப்பு. இப்பதான் கவனிச்சேன். நம்ம 2 பேருக்கும் 2 விஷயம் பொதுவா இருக்கு. என்ன தெரியுமா? நம்ம 2 பேருக்கும் ஒரே இனிஷியல் இ. அப்புறம் நம்ம 2 பேர் பேரும் ஏல ஸ்டார்ட் ஆகுது. ஆதித்யா, அபி. இதுதான் பொதுவான அம்சம். இன்ட்ரெஸ்டிங். இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல? வெரி இன்ட்ரெஸ்டிங். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். You may go now. ரஞ்சினி, உனதான் லாயர் கிட்ட பேசிட்டேன். கோர்ட் மூலமா என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுங்கன்னு சொல்லிட்டேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. கூடிய சீக்கிரம் கிடைச்சிட்டா நல்லதுன்னு சொன்னேன். அவங்களும் முயற்சி பண்றேன்னு சொன்னாங்க. அநேகமா முடிச்சு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ரஞ்சினி, என் மனசு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? வேற மாதிரி இருக்கு. அனாவசியத்தெல்லாம் மறந்து வெறும் சந்தோஷமான விஷயம் தான் நினைப்புல வருது. நான் மாறிக்கிட்டே இருக்கேன். And it's all because of you. என்ன ரஞ்சினி, நான் ஒரு நல்ல விஷயத்த சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன். உன் முகத்தை எந்த சந்தோஷத்தையும் காணும். எனி ப்ராப்ளம்? என்ன ரஞ்சினி, என்னாச்சு? ஏன் இப்படி மௌனமா இருக்க? சாரி பாஸ்கர். சாரி இருக்கட்டும். என்ன பிரச்சனை? ஏன் பேசாம இருக்க? உங்களை யாராவது கண்ணா பின்னா திட்டினா அப்செட் ஆக மாட்டீங்களா? அதான். உன்னை யார் திட்டினது? 3வது மனுஷன் யாராவது திட்டிருந்தா நானும் பதில் கதை மாதிரி திட்டிருப்பேன். And I just don't care. ஆனா உங்க வீட்டாளுங்களை திட்டினா நான் என்ன பண்றது? யாரு யாரு திட்டினது? எங்க அப்பாவா? இந்த ஆர்டர் இல்ல, அவங்க இல்ல. சீதா நம்ம ஆபீஸ்க்கு வந்திருந்தாங்க. வந்துட்டு அமைதியா பேசிட்டு போயிருக்கலாம். ஆனா என்ன ரொம்ப கேவலமா பேசிட்டு போயிட்டாங்க. 4 பேருக்கு முன்னாடி என்ன அந்த அளவுக்கு யாரும் அசிங்கமா பேசுறது கிடையாது பாஸ்கர். என்னால தாங்கிக்கவே முடியல. எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு புரியல. இவ்வளவு
அசிங்கம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன சொன்னாவ? என்ன சொல்லல பாஸ்கர். அவங்க என்ன விபச்சாரின்னு குறிப்பிட்டு சொல்லலையே தவிர எல்லா விதத்திலயும் அந்த அர்த்தம் வர்ற மாதிரி தான் திட்டாங்க. நான் உங்களை மயக்கிட்டேனா? சிரிச்சு பேசி பணம் காரன் கொடுத்து அசியம் பண்ணிட்டேனா? எனக்கு இந்த அவமானம் எல்லாம் தேவையான்னு தோணுது பாஸ்கர். என்னோட படிப்பு ஸ்டேட்டஸ்க்கு இந்த மாதிரி சீப்பான வார்த்தையெல்லாம் கேட்கணும்னு என்ன வந்திருக்கு? நீங்களும் டைவர்ஸ் ஆக போறவரு, நானும் டைவர்ஸி. நான் புருஷனை ஒதுக்கி வச்சவனா, நீங்க பொண்டாட்டி ஒதுக்கி வச்சவர். இதுல நீங்க ஆம்பளைங்கிறதுனால நீங்க புனிதமானவர், நான் பொம்பளைங்கிறதுனால கேட்டு கெட்டவளா? I'm very sorry ரஞ்சினி. இந்த அளவுக்கு நான் அப்செட் ஆனது இல்ல பாஸ்கர். ரொம்ப அவமானமா இருக்கு, ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்கு. எங்கிருந்தோ வந்தான் இடைஜாதி நான் என்றால் இங்கு வனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். எங்கிருந்தோ சீதா எங்க? என்னப்பா பாஸ்கரா, நீ கூட என்கிட்ட பேசுறிய? என்ன பேர் சொல்லி கூப்பிடு? அதானப்பா உன் பேரு, வேற ஏதாவது சொல்லி கூப்பிட? சீதா எங்கன்னு கேட்டேன். இந்த மாதிரி அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க ஓட்டு மொத்தம் எல்லாரும் வெளியே போயிட்டாங்க, போய் தேடிக்க போ. ஏய் சீதா, அறிவு இல்ல உனக்கு? என்ன வந்தது வராததும் எப்படி கத்துற? கத்துறானா? எனக்கு வர ஆத்திரத்தை உன்னை கழுத்து வச்சு கொன்னுடுவேன். ரஞ்சினி ஆபீஸ்க்கு போய் என்ன பேச்சு பேசிருக்கே நீ? ஏன் லூசு, உன்னை யாரும் எங்க போக சொன்னது? அவ்வளவு திமிர ஏறி போச்சு உனக்கு? நீ தாண்டா லூசு மாதிரி பேசுற. காசு இருந்தா யார வேணாலும் கூட சேர்த்துப்ப, யார வேணாலும் கல்யாணம் பண்ணிப்பியா? ஏய், அது என்னோட சொந்த விஷயம். அதை பத்தி பேசுறது உனக்கு தகுதி கிடையாது. மூளை இல்லாத முட்டாள் ஜென்மம். எங்க போய் என்ன பேசுறதுன்னு விவசாய கிடையாது உனக்கு. என்ன தைரியத்தில் நீ எங்க போன? போடா. நீ அம்மா பண்றது வர வர எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ என்னடானா அபிய சுத்தமா மறந்துட்டு அந்த ரஞ்சினி கூட குழாவிட்டு இருக்க. அம்மா என்னடானா அபிக்கு செய்வின வைக்கிறாங்க. அபி எவ்வளவு நல்ல பொண்ணு. அவ என்னடா தப்பு பண்ணா? எதுக்கு செய்வின வைக்கணும்? ஏய் சன்னியனே, என்னடி திடீர்னு அபி மேல அவ்வளவு பாசம்? ஒரு நாள் அவ ஹாஸ்பிடல்ல இருந்து பார்த்ததுனால பாசம் பொங்கிட்டு வருதோ? ஆமாடா, நான் உனக்கு அக்கா தானே. அன்னைக்கு ஆஸ்பத்திரியில முடியாம கிடந்து போன் பண்றப்போ நீ மனுஷ மாதிரியா பேசின. என்ன அப்பவும் திட்டினியடா பாவி. என் கூட பிறந்தவனா இருந்தோ என் மேல உனக்கு இறக்கமே வரலையடா. ஆனா அபி யாரு? வேற வீட்டு பொண்ணு தானே. எனக்கு நாத்தனார் தானே. நாத்தனார்னா சண்டை தானே போடுவாங்க. ஆனா அவ சண்டை போடாம எனக்கு எல்லா உதவியும் பண்ணிட்டு போனா. அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாம அவங்க வீட்டுக்கு காசு வெட்டி போடுறீங்க, செய்வினை பண்றீங்க. பாவமா இல்லையாடா உங்களுக்கு? அடி செருப்பால வெட்டி நான் மாதிரி பேசிட்டு இருக்காத. ரஞ்சினி கிட்ட எழுதி போய் பேசுன. அது பேசுறதுக்கு நீ யாரு? அவ யாருன்னு தெரியுமா உனக்கு? அவ ஸ்டேட்டஸ் என்ன அந்தஸ்து தெரியுமா உனக்கு? அவ்வளவு பெரிய ஆளு ஆபீஸ்க்குள்ள புது கேவலப்படுத்திருக்க. அவளை சாதாரண ஆள் நினைச்சிட்டே நீ? அடே அப்பா, அவ என்ன பெரிய இவளா? புருஷனை விட்டுட்டு தனியா திரிறா. கட்னவ விட்டுட்டு ஓடிட்டான். அவனை ஓட்டி விட்ட மாதிரி அடுத்து ஓட்டி விடுறதுக்கு ஆள் தேடிட்டு இருக்கா. அசிங்கம் பிடிச்சவ. ஏய், இனிமே ரஞ்சினி பத்தி ஒரு வார்த்தை பேசுன தொலைச்சிருவேன். அப்படித்தாண்டா பேசுவேன். அவ என்ன பெரிய உத்தமியா? எத்தனை பேர் கூட பழகுறாளோ? நீ ஒரு காசு ஆசை பிடிச்சவ. அதனாலதான் நாக்க தொங்க போட்டுட்டு அவ பின்னாடி அலையிற. உன்னை அவ தூக்கி எறிஞ்சிட்டு வேற எவன் கூடயாவது அவ ஓடுறாள ஏன் பாரு. அடிச்சிட்டல நீ? என்ன அடிச்சிட்டல நீ? என்ன அடிச்சிட்டலடா? இந்த பாரு, அந்த ரஞ்சினி மட்டும் இந்த வீட்டுக்கு வரட்டும். அவளை நான் என்ன பண்றேன்னு பாரு. அவளை கொன்னுட வேண்டாம். அப்படிதான் பேசுவேன். அப்படிதான் பேசுவேன். நான் பேசுவேன். நான் அப்படிதான் பேசுவேன். என்னடா பண்ணுவ? கொல்லுடா, கொல்லு. என்ன கொல்லு, கொல்லு, என்ன கொல்லு. அப்படிதான் பேசுவேன். அப்படிதான் பேசுவேன். என்ன கொல்லு. என்ன இதே விஷயம் நீ? கொல்லுடா. என்னாச்சு? பைத்தியம் குடிச்சிருக்கா அவளுக்கு. சீதா, சீதா, அலமேலு, வித்யா, சீதா, என்னம்மா? அலமேலு, ஒண்ணுலப்பா, ஒண்ணுலப்பா, சீதா. சிஸ்டர், சிஸ்டர், சீதாக்கு எப்படி இருக்கு? பதட்டப்படாதீங்க. நீங்க முதல்ல உட்காருங்க. உட்கார்ந்து இருக்கட்டுங்க. என் பொண்ணுக்கு எப்படி இருக்கு? ஏதாவது சீரியஸ் ப்ராப்ளம்? சார் ப்ளீஸ் சார், டென்ஷன் ஆகாதீங்க. இந்த ஃபார்ம்ல ஒரு கையெழுத்து போடுங்களேன். கையெழுத்து போடணுமா?
என்னம்மா அது ஃபார்ம்? பொதுவா ஹஸ்பண்ட் கிட்ட தான் கையெழுத்து வாங்குவோம். அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இல்லையா? எங்க போனாங்க அவங்க? வரலம்மா, நான் தான் சீதாவோட அப்பா. ஏமா சீதாவுக்கு ஏதாவது ப்ராப்ளமாம்மா? ஆமா சார், சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அதுக்கு தான் கையெழுத்து கேட்கணும். சைன் வாங்கியாச்சா? இல்ல டாக்டர், அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வரல. இவர் பேஷண்டோட அப்பாவா? வணக்கம். இவர்கிட்ட கையெழுத்து வாங்கலாம்ல, ஒன்றும் ப்ராப்ளம் நோ இல்லையா? ப்ராப்ளம் சார், சைன் பண்ணுங்க. லேட் ஆகக்கூடாது. உங்க பொண்ணுக்கு ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. ஆபரேஷன் பண்ணணுமா? என்ன டாக்டர், என் பொண்ணுக்கு ஏதாவது சீரியஸ் ப்ராப்ளமா? ப்ளீஸ் டாக்டர் சொல்லுங்க, எனக்கு பயமா இருக்கு. பதறாதீங்க சார், ஏடா கூடமா விழுந்ததுல கொஞ்சம் மோசமாவே அடிபட்டிருக்கு. எங்களால குழந்தைய காப்பாற்ற முடியாது. அதோட இயல்பாவே அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. வெரி அனிமிக். ப்ளீடிங் வேற நிறைய ஆயிருக்கு. கர்ப்பப்பையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோன்னு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரம் சைன் பண்ணுங்க, உங்க பொண்ணை காப்பாத்திடலாம். டோன்ட் வரி. சார் கிட்ட சைன் ஓகே வாங்க. டாக்டர், கையெழுத்து போடுங்க சார். அம்மா, அப்பா அங்க நின்னுட்டு இருக்காரு பாரு. ஏங்க என்னாச்சுங்க? வீட்டுக்கு போனா அந்த கிழவி சீதாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்கிறதா சொல்லுச்சு. என்னாச்சுங்க? அப்பா, அக்காக்கு என்னாச்சு சொல்லு. ஐயோ, ஓடுகாலி கழுத ஒரு இடத்துல அடங்கி ஒடுங்கி உட்கார்றாளா? படியில கிடியில உருண்டு விழுந்துட்டாளா? சீதாவை தனியா விட்டு நீ இங்க போன? நான் அபி ஆபீஸ்க்கு அங்க போயிருந்தேன். எதுக்கடி போன? உனக்கு என்னடி வேலை இருக்காங்க? என்கிட்ட நீ உத வாங்கியே சாவ போற. நீ எங்கடி போன? நான் என் ஃப்ரெண்ட பார்க்க போயிருந்தேன். ஆமா, எருமாடு மாதிரி ரெண்டு பேரும் ஊர் சுத்துங்க. ஐயோ, என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு கேட்டா நீங்க ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்களே. என்னாச்சா? நீ பெற்றிருக்கிய ஒரு புள்ள படுபாவி மனுஷனாடி அவன். பாவம், புள்ளத்தாச்சின் கூட பார்க்காம மாட்டை அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காண்டி. அதுல கீழே விழுந்து சீதாக்கு ஏடா கூடமா அடிபட்டு இருக்கு. அவன் எதுக்குங்க இவ்வளவு அடிச்சா? எனக்கு என்ன தெரியும்? வர வர நம்ம வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. நீங்க ரெண்டு பேரும் வீட்டுல இருந்திருந்தா இது நடந்திருக்காதுல்ல. அப்படி என்னடி உங்க ரெண்டு பேருக்கும் வெளியில வேலை? பொறுப்பு இல்லாத ஜென்மங்களே. எதுக்கடி சீதாவை பாஸ்கர் அடிச்சான்? சொல்லு சொல்லு. உனக்கு தெரியல? உனக்கு தெரியாது? சொல்லு. என்னடி முழிக்கிற? பேசு. எனக்கு என்னங்க தெரியும்? நான் வீட்டுக்கு போனேன், கிளவி இடி விழுந்த மாதிரி இந்த செய்தியை சொல்லுச்சு. ஏங்க, என் பொண்ணு எப்படி இருக்கா? பொழைச்சு எந்திரிச்சிருவாளா இல்ல செத்துக்கிட்டு போயிடுவாளா? வாய் மூடு. இப்போவாவது நல்லது நடக்கணும்னு நினை. என்கிட்ட உதவாங்க நீ சாவ போற. இப்ப எப்படி இருக்கா என் பொண்ணு? இருக்கா, ஆபத்தான நிலைமையில தான் இருக்கா. ஐயோ கடவுளே. ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அவ சரியாயிடுவான்னு டாக்டர் சொல்லிருக்காரு. போ, பேசாம உட்காரு. போ. இல்ல, நான் இங்க நிக்கிறேன். பேசாம உட்காரு. போ. ச்சே, ச்சே.